நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆண்டி, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க? ராஜி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கார்த்திக்கும் விஷ்ணுவும் முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீதான் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதனாலதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். புரியுது ஆண்டி. கார்த்தி மேல தப்பா விஷ்ணு மேல தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா காரணமே இல்லாம 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா படல. நீதான் கார்த்திக் ஏன் விஷ்ணு மேல கோவமா இருக்கான்னு கேட்டு சரி பண்ணணும். இல்லனா அது அவங்க 2 பேரை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பாதிச்சிரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அழகு. கண்டிப்பா ஆண்டி, நானும் கார்த்திக் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவன் தான் கொஞ்சம் பிடி கொடுக்காம இருக்கான். ஏ ராஜி, உனக்கு கூட கார்த்திக் ஏன் விஷ்ணு மேல கோவமா இருக்கான்னு தெரியாதா? தெரியல ஆண்டி. உன்கிட்ட கூட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? என்ன இருந்தாலும் கார்த்திக் பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. காரணமே இல்லாம மத்தவங்க மேல வெறுப்ப காட்டுறது எனக்கு என்னமோ நல்லதா படல. எதுவா இருந்தாலும் ஓபன் ஹார்ட்டா பேசிட வேண்டியதானே? என்ன ராஜி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல ஆண்டி. கார்த்தியோட கோவத்துக்கு காரணம் உனக்கு உண்மையிலே தெரியாதா? தெரியாத ஆண்டி. சரி, முதல்ல நீ அந்த காரணத்தை கண்டுபிடி. அதுக்கப்புறமா அவன் கோவத்தை குறைக்கிறத பத்தி நாம யோசிக்கலாம். டிஃபன் ரெடி, வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் லக்ஷ்மி. ஏய் நில்லு, எங்க நழுவு பாக்குற? நான் ஏன் நழுவணும்? என்னம்மா, ராஜி என்ன சொன்னா? நானும் விஷ்ணுவும் கார்த்திக் ராஜி கிட்ட பேசலன்னு சொன்னாலா? அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. நாங்க 2 பேரும் ஜெனரலா தாண்டி பேசிட்டு இருந்தோம். என்ன ராஜி, கார்த்திக் பழைய கார்த்திகா மாறிட்டானா? கார்த்திக் பழைய மாதிரி தான் இருக்கான். சும்மா எல்லாம் பொய் சொல்லாத. கார்த்திக் பழைய மாதிரி எல்லாம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் இப்ப எரிஞ்சு விழறான். அவன் ரொம்ப மாறிட்டான். லக்ஷ்மி, கார்த்திகோட கோவத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அத நீ நம்புறியா இல்லையா? ஆமா, அவர் பெரிய மகானு. அவர் மனசுக்குள்ள இருக்க காரணத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு, அதை நாங்க நம்பணும். அது இல்ல லக்ஷ்மி. நீ ஒன்னும் சொல்லாத. உன் புருஷனுக்கு நீ வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும். வந்த விஷயத்த சொல்லு. பாருங்க ஆண்டி, எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறானு. லக்ஷ்மி, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? அவங்க நடந்துக்கிறது மட்டும் சரின்னு சொல்றியாமா? போதும், உங்க பிரச்சனைய ஆபீஸோட நிறுத்திக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் கொண்டு வராதீங்க. லக்ஷ்மி, நான் எதுக்கு இங்க வந்தேனா, இன்னும் 1 மாசத்துல விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நானும் கார்த்திக்கும் ஆல்ரெடி ரிலீவிங் லெட்டர் போட்டாச்சு. நீயும் விஷ்ணுவும் இன்னும் ரிலீவிங் லெட்டர் போடல. அத சொல்லதான் நான் இங்க வந்தேன். இப்ப நீங்க ரிலீவிங் லெட்டர் போட்டாதான் சரியா 1 மாசத்துல நம்ம விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ண முடியும். இல்ல இல்ல ராஜி, நானும் விஷ்ணுவும் இப்போதைக்கு நெட்டிக் சொல்யூஷன்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறதா பிளானே இல்ல. ஏன் லக்ஷ்மி, நம்ம எல்லாரும் விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்றதா தானே பிளான்? பிளான் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஏன் லக்ஷ்மி? ஏன்னு உனக்கு தெரியாதா? இந்த ஆபீஸ்லயே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கிறது இல்ல. இன்னொரு ஆபீஸ்லயும் போய் இத பண்றதுக்கு பேசாம பிரிஞ்சிரதே பெட்டர். என்ன லக்ஷ்மி சொல்ற? பின்ன என்ன, ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் டீம், பிரிஞ்சுட்டா வேற வேற தானே. நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல நாங்க வந்து ஒர்க் பண்ற ஐடியா இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதனால விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, நாங்க வரல. நாங்க நெட்டக்ல இருந்து வேற கம்பெனிக்கு போவோமே தவிர நீங்க போய் ஜாயின் பண்ற விஸ்வநாதன் சார் கம்பெனிக்கு கண்டிப்பா வரவே மாட்டோம். என்ன லக்ஷ்மி, திடீர்னு இப்படி சொல்ற? இத நான் கோவத்திலயோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ சொல்லல, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பிரிஞ்சே ஒர்க் பண்ணுவோம், அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஆவது மிஞ்சும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு லக்ஷ்மி. எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆயிடும். லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேள. வேண்டாம் ராஜி,
இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அம்மா பசிக்குது, சாப்பிடலாமா? ஏய், மார்னிங் சூசன். மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சூசன், ஏதோ அவசரமா பேசணும் கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, அதான் உங்களை கூப்பிட்டேன். என்ன சூசன், நீங்க எவ்வளவு பெரிய கண்ட்ரி ஹெட், உங்களாலேயே சார்ட் அவுட் பண்ண முடியலனா நானெல்லாம் எப்படி? நீங்க வேற டேவிட், பேரு தான் பெத்த பேரு, தாக நீலு லேது. சூப்பர் காமெடி சூசன், செமையா காமெடி பண்றீங்க. நீங்க வேற சார், காமெடி எல்லாம் ஒன்றும் பண்ணல, உண்மையான நிலைமைய தான் சொல்றேன். இந்த கண்ட்ரி ஹெட் போஸ்டிங்க்கு வந்ததுல இருந்து எனக்கு டார்ச்சர் தான். என்ன சூசன் இப்படி சொல்றீங்க? இந்த போஸ்டிங்கோட வேல்யூ தெரிஞ்ச நீங்களே இப்படி சொல்லலாமா? டேவிட், தள்ளி நின்னு பாக்குறதுக்கு எல்லாமே தங்கமா தான் தெரியும், ஆனா பக்கத்துல போனாதான் அது தங்கமா தகரமான்னு தெரியும். அப்படிதான் இந்த போஸ்டிங்கும். தத்துவம் எல்லாம் பேசுறீங்கன்னா ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை சூசன்? டேவிட், எனக்கு 2 மாசமா சேலரி போடாத விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, உங்களுக்கு சேலரி போடலையா? என்ன சூசன் சொல்றீங்க? டேவிட், நீங்க ஒரு நல்ல நடிகன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க, வேற எங்க நான் அதை காட்டுங்க. ஏங்க, உங்க கோவம் நியாயமானதாங்க. என்னதான் செக்யூரிட்டில இருந்து சிஓ வரைக்கும் ஆளுக்கு ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே காசுக்காக தானே வேலை செய்றோம். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஏன் சேலரிய மட்டும் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? நம்ம கம்பெனி அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதனாலதான் உங்க சேலரி டிலே ஆகுது போல. அது என்ன கரண்ட் லைனா? கரண்ட் கட் ஆனதும் பல்ப் எரியல, ஃபேன் ஓடலன்னு சொல்றதுக்கு என்னோட சேலரிய வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா இப்ப சேலரி போடாம என்ன எதுக்கு டென்ஷன் பண்றீங்க? நோ சூசன், நான் உடனே இந்த விஷயத்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசி இமிடியேட்டா உங்க சேலரியை கிரெடிட் பண்ண சொல்றேன். உங்க இம்மீடியட் தான் என்னன்னு எனக்கு தெரியுமே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சூசன், இது எல்லாத்துக்குமே அந்த சிஓவா தான் காரணம். பயங்கரமான ஃப்ராடுங்க அவன். என்ன டேவிட், விளையாடுறீங்களா? சிஓஓ ஒரு நல்ல மனுஷன், அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரு, அப்படி இப்படி நல்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்றீங்க? ஏங்க, அவர் நல்லவரா தான் இருந்தாரு அவர் காரியம் முடிகிற வரைக்கும். அப்புறம் என்ன, எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏ மாதிரி அவர் வேலையை கட்ட ஆரம்பிச்சாரு. எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன எல்டிஏ, ஸ்பெஷல் இன்சென்டிவ் எதுவுமே கொடுக்கலீங்க. ஆளே டோட்டலா மாறிட்டாரு. அதுக்குன்னு ஏன் சேலரிய போடாம எதுக்கு டிலே பண்ணோம்? 2 months சேலரி இல்லாம நான் எப்படி என் லைஃபை ரன் பண்ண முடியும்? அவருக்காக நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்புறம் எதுக்கு அவருக்கு ஏன் மேல கோவம்? சூசன், எல்லாரும் அவங்க வேலை செய்யற கம்பெனில இருந்து வேலையை கத்துக்கிட்டு தான் கொஞ்சம் மேல போவாங்க. ஆனா இவனுங்கெல்லாம் பல பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் மேல வந்தவனுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் விஸ்வநாதன் சார். அவருக்கு பிடிக்கலன்னு தான் வேலையை விட்டு தூக்க நம்மள அம்மா யூஸ் பண்ணாங்க. இப்ப அவருக்கு உங்களை பிடிக்கல, அதனால தான் உங்களை கார்னர் பண்றாரு. சூசன், இது ரன்னிங்ல ஓடி ஜெயிக்கிறதுக்கு 100 மீட்டரோ 200 மீட்டரோ ரேஸோ இல்ல, ரிலே ரேஸ். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். விஸ்வநாதன் சார் வெளில அனுப்பிட்டு எனக்கு எதுக்கு அந்த கண்ட்ரி ஹெட் போஸ்டிங்க கொடுக்கணும்? பயங்கரமான ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்த்து தான் அந்த தேவா ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆனா அவன் விஸ்வநாதன் இந்த ப்ராஜெக்ட்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்டே வேணான்னு பல்ட் அடிச்சிட்டா. வேணான்னு சொன்னது மட்டுமல்லாம கொடுத்த அட்வான்ஸ திருப்பி கொடுன்னு வேற சொல்லிட்டான். பாஸ் சேர் எல்லாம் ஏன் இப்படி சுத்துற சேராவே இருக்கு யோசிங்க. அந்த சேர் மாதிரியே அதுல உட்கார்றவங்களும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல விஸ்வநாதன் சார், இப்போ நீங்க, நாளைக்கு யார் வேணா வரலாம். இங்க தேவை லாபம் மட்டும்தான். ராமு சோமுன்னு யார் வந்தாலும் லாபம் தர்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு இங்க வேலை. உங்களையும் சேர்த்துதான் சூசன்.
இதுக்கு வேற வழி? வலி இல்லாம வேலை செய்யணும்னா உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நல்லா பண்ணியிருக்கணும். அதுக்கும் என் சேலரியை ஸ்டாப் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் டேவிட்? ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம உங்களை வேலையை விட்டு தூக்கும் போது பெண்டிங் சம்பளம் 2-3 லட்சம் கம்பெனிக்கு லாபம் தானே? இது ஒரு கேம் மாதிரி சுசன். இது எப்பயுமே கம்பெனிக்கு ஃபேவரா தான் இருக்கும். ப்ராஜெக்டை நல்லா பண்ண என்ன பண்ணலாம்னு யோசிங்க. கண்ட்ரி ஹெட்டா இருந்துகிட்டு காசுக்கு பிரச்சனை. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது சுசன்? நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம், முதல்ல கிளம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படிதானே? ஆக்சுவலி அது என்னப்பா என்ன சாப்பிட்றீங்க? 2 ஸ்லீப்பிங் டேப்லெட் கொண்டு வாங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அதானே பொங்கல். கேண்டீன் பொங்கல ஒரு பிளேட் வாங்கி உள்ள தள்ளணும்னா ராத்திரி வரைக்கும் ஒரே கறக்கமா இருக்கும்ல. அட போப்பா, உன் கூட ஒரே தமாசு. ஆமாண்ணே, கேண்டீன்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. அப்ப பூரி கிழங்குக்கு என்ன பேரு? கேஸ் மேக்கரு. எங்கப்பா கண்டுபிடிக்கிறீங்க இந்த பேர்லாம்? அதுவே தானே வரும்ண்ணே. சரி, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் காணோம்? தெரியலையே. நீங்க இன்னும் சமாதானம் ஆகலையா? உங்க சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லப்பா. நான் சாதாரண கேண்டீன்காரன். அண்ணே, உடனே சென்டிமெண்ட்லாம் ஆகாதீங்க. சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. உங்க 4 பேரும் எப்பவும் ஒன்னா பார்த்தே பழகி போச்சு. இப்படி 2 பேரா பாக்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா. அண்ணே, எத்தோ கவாசாக்கி எப்பவுமே நடக்கிறது தானே நடக்கும். நான் அட்வைஸ் சொல்லக்கூடாது. நீங்களாம் படிச்சவங்க, உங்களுக்கே தெரியும். அண்ணே, விட்டு கொடுத்து போன்னு சொல்ல போறீங்க அதானே? அத அவங்க கிட்டயே சொல்லுங்க. போய் பொங்கலை கொண்டு வாங்க, பசிக்குது. அண்ணே, சீக்கிரம் எடுத்துருவாங்கண்ணே. சரிங்க தம்பி. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லையே. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் உடம்பெல்லாம் துடிக்குதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். என்னையே வம்புக்கு இழுக்கிற? என்னமோ தோணுதுல, என்னன்னு சொல்லு. இல்லை, இந்த கேண்டீனில் எப்போவுமே நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம். சந்தோஷமாக ஏதேதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இப்போ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிங்க மாதிரி உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உனக்கு இது கஷ்டமா இல்லைன்னுலாம் சொல்லாத. என்னை விட உனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். பார்த்தல, அவங்க உட்காந்துருக்கிறத ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. அவங்க கூட நம்மளை பத்தி அப்படித்தானே நினைப்பாங்க. உடனே நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னுலாம் சொல்லிடாத. அவங்க நடந்துக்கிறதும் தப்புதான். என்ன சொல்லுங்க தம்பி. 2 ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுங்கண்ணா. என்னடா பார்க்குறீங்க? பொங்கலை தான் சொன்னேன். நான் அதுக்கு பார்க்கலப்பா. இதே ஜோக்க தான் விஷ்ணு தம்பி அடிச்சது. அதான் வந்தோடனே ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்டிங்களா, அதான் யோசனை ஆகிப்போச்சு. சரி, எனக்கு பொங்கல் வேணாம், தோசை கொடுங்க. என்ன தம்பி, பொங்கல் இன்னைக்கு நல்லா இருக்கு. வேணாண்ணே, நீங்கள் தோசை கொடுங்க. வீம்பு பிடிச்ச பையன். நம்ம பொங்கலை ஆர்டர் பண்ணிட்டோமா, அதனால அவர் பொங்கலை சாப்பிட மாட்டாராம். லூசு பையன். விடு விஷ்ணு. இவெல்லாம் சும்மா விடக்கூடாது லட்சுமி. என்ன பண்ண போற? இப்ப பாரு அண்ணே, ம், இந்த பொங்கல் கேன்சல்ண்ணே, எனக்கு 2 தோசை கொடுங்க. அவன் புத்தி மாறுதா பத்தியா? அவன் மாற மாட்டான். இவன் வம்பை வானம் தானே தள்ளி உட்காந்துருக்கான். வேணுன்ட்டு வம்புக்கு இழுக்கிறான் பாரு. அப்படி இல்லை தம்பி, விளையாட்டுக்கு தோசை வேணும்னு கேட்குது. என்னண்ணே, ரெக்கமெண்டேஷனா? அப்படிலாம் இல்லைப்பா. அவன் என்னை கிண்டல் பண்ணுறான்றது புரியுது, ஆனால் அவன் வேணும்னு பண்ணலன்றீங்க. என்ன தம்பி, வழக்கமாக விஷ்ணு தம்பி ஜோக் அடிச்சா நீங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
இதுக்கு நீங்க இப்படி கோவப்படலாமா? பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தம்பி. நீங்க 4 பேரும் ஒற்றுமையா இருந்தா தான் அழகு தம்பி. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, அதுல பாதி பேர் மூஞ்சி கூட என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது தம்பி. அது என்னமோ தெரியல, உங்க 4 பேரை மட்டும் என்னால மறக்க முடியல. அதுக்கு காரணம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் தம்பி. கூடி வாழ்ந்தா கோடி நன்மன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க தம்பி. விடு கார்த்திக், சில விஷயங்களை ரொம்ப ஃபோர்ஸபிளா பண்ண முடியாது. அது சரியாவும் வராது. அதுவா நடக்கணும். அதுவா நடக்கட்டும், பாப்போம். சரியான வீம்பு பிடிச்சவன் லட்சுமி. நம்மள போய் பேசலன்னா அவன் அப்படியே விட்டுருவான். இறங்கெல்லாம் வரமாட்டான். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி எதுக்கு ஒரேடியா நீ குனிஞ்சு போகணும்? வரட்டும் அவன். நீ இப்படி சொன்னதுனால நான் சொல்றேன், அவனா வந்து பேசுற வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா சார் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா வேலையை ரிசைன் பண்ணாம இருப்பாங்க. அவ்வளவுதான், லைஃப் டைம்க்கு இவங்களோட உறவே வேணாம். யோ மாமா, என்னைய வச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா, இந்த விஷ்ணு பையன் என்னைக்கு இல்லாத விசேஷமா இன்னைக்கு தண்ணி அடிக்க கூப்பிட்டுருக்கானே, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, அவன் எச்சிக்கையிலேயே காக்கா ஓட்ட மாட்டான். சரக்கு அடிக்க கூப்பிட்டுருக்கானா என்னன்னு புரியலையே. ஒருவேளை கார்த்தி விஷ்ணுவும் சேர்ந்துட்டாங்களோ? எங்கடா சேர்ந்தானுங்க? இப்ப கூட பாட்ஷா ஆண்டனி மாதிரி போற வர இடத்துலலாம் முறைச்சிட்டு தான் இருக்கானுங்க. அது மட்டுமா, இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆடுவேர் ஹீரோ மதனு இவங்கள்ட்ட போய் சமாதானம் பேச போயிருக்கான். சமாதானம் பேச போன வேண்டியே இவங்க சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் ஏன்டா இவன் நம்மள சரக்கு அடிக்க கூப்பிடணும்? அதான் எனக்கும் தெரியல. டேய், ஏன்டா இல்லாத மூளைய போட்டு இப்படி கசக்கிட்டு இருக்கீங்க? விஷ்ணு வந்தா என்ன மாட்டேன்னு தெரிஞ்சிட போதே. அண்ணா தெய்வமே. அண்ணா, சைட் டிஷ் மட்டும் தான் லோக்கல், ஆனா சரக்கு ஃபாரின் சரக்கு. விஷ்ணு, சரக்கு சைட் டிஷ்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த அவசர விருந்து? விருந்தெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. உங்களெல்லாம் மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும். விஷயமா? என்னப்பா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைண்ணே. முதல்ல நீங்க குடிங்க, நான் அப்புறம் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். இந்தாங்கண்ணே. ஊத்ரா ஊத்ரா ஊத்ரா. தெய்வமே. விஷ்ணு, நீ குடிக்கல? இல்லண்ணே. ஏன்பா? இல்லண்ணே, நான் குடிச்சிட்டு சொல்ல வந்த விஷயத்த சொன்னா நான் குடிச்சிட்டு வளரேன்னு சொல்லுவாங்க. அதனால வேணாண்ணே. அதுவும் கரெக்ட் தான். அப்போ நாங்க குடிக்கலாமா? ரெடி 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 ரெடி. சியர்ஸ். இல்லண்ணே, நீங்களும் குடிக்க வேணாம். அப்புறம் நான் சொல்றதை நீ குடிச்சிட்டு போதையில கேட்டமே ஆயிடுண்ணே. அதுவும் கரெக்ட் தான். என்ன மாமா கரெக்ட்? சரக்கடிக்க கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா நல்லா விஷ்ணு. ஆமாப்பா, சரக்குன்னு சொன்னதும் பசங்க எல்லாம் சரக்கு அடிக்கிற மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டானுங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்க லிவர்லாம் சரக்குக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஏதாவது பார்த்து பண்ணுப்பா. அண்ணா, விஷயத்த சொல்லி முடிச்சதும் குடிங்கண்ணே. அப்புறம் உங்களை யாருன்னு கேட்க போறா? மொத்த சரக்கு உங்களுக்கு மட்டும் தானே? இல்லப்பா, ஏற்கனவே இப்படித்தான் ஒரு வாட்டி சரக்கு அடிக்கலாம்னு கூட்டு போனீங்க. அங்க நானா நீயான்னு சண்டை போட்டு அங்க இருக்க சரக்க பூரா அடிச்சிங்க. அது மட்டும் இல்லாம போதையில எங்க சரக்க வேற சேர்த்து அடிச்சிங்க. எங்களுக்கு சரக்கே இல்லாம எங்களை தெருவுல விட்டு போயிட்டீங்கப்பா. அப்புறம் நாங்க தான் எங்க கையில இருந்த காசுக்கு ஆச்சி முறை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஆமாப்பா, நான் கூட சரக்கு அடிக்க சரக்கு இல்லாம காலியா இருந்த பாட்டில தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு போதை ஏறின மாதிரி என்னையே நான் ஏமாத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு எதுவும் காமெடி பண்ண மாட்டியே? சேச்சே, என்னண்ணே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் லட்சுமிகிட்டே சொல்லணும். லட்சுமி கிட்டியா? அப்படி என்ன விஷயம்? இந்த விஷயத்த நான் யார்ட்டையுமே சொல்லாம இருக்கிறது எனக்கே உறுத்தலா இருக்கு. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடலான் இருக்கேன். ஏன்பா, என்னன்னு தான் சொல்ல. அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. ப்ரொஜெக்டர் காணாமல் போச்சுல, அந்த ப்ரொஜெக்டரை காத்து தான் எடுத்தான்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல.
ஆமா, அது பெரிய பிரச்சனையாகி திரும்பவும் பார்சலா வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுச்சே. ஆமாண்ணே, அது எடுத்தது அவன் இல்ல. அதை யாருக்கும் தெரியாம எடுத்தது நான் தான். அதே மாதிரி அதை திரும்பவும் பார்சல் அனுப்பிச்சு வச்சது நான் தான். என்னப்பா சொல்ற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரொஜெக்டரை காத்தி தான் எடுத்தான்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. ஆமா, அது பெரிய பிரச்சனையாகி திரும்பவும் பார்சலா வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுச்சே. ஆமாண்ணே, அது எடுத்தது அவன் இல்ல. அதை யாருக்கும் தெரியாம எடுத்தது நான் தான். அதே மாதிரி அதை திரும்பவும் பார்சல் அனுப்பிச்சு வச்சது நான் தான். என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு ரொட்டேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. சேட்டுக்கிட்ட கேட்டதுக்கு ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துட்டு வா, அதை வச்சு நான் காசு தரேன்னு சொன்னான். சரி, ரொட்டேஷன் தானேன்னு நான் தான் இப்படி பண்ணேன். நான் தான் யாருக்கும் தெரியாம அந்த ப்ரொஜெக்ட் எடுத்து சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சேன். விஷ்ணு, இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. இப்போ புரியுது உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு. அது சரி, நீ தான் தப்பு பண்ண அவனுக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதானே? அதெல்லாம் எவ்வளவு வாட்டி மன்னிப்பு கேட்டேன்னு அவன் மன்னிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்பா, அதான் எடுத்த ப்ரொஜெக்டரை திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சுட்டல. அது ஓகே தானே, இருந்தாலும் கார்த்தி பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நான் தான் காரணம்ன்றதுனால அவன் என்னை அடியோடு எடுத்துட்டான். அப்படிலாம் சொல்லாதப்பா. தான் கூட பழகினவனே இப்படி பண்ணிட்டானேன்னு நினைக்கும் போது அவனுக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் இந்த விஷயத்தை அவன் யார்கிட்டயும் சொல்லல. அது ஒண்ணு போதாதா அவன் மனசுல நீ இருக்கன்றதுக்கு? அது இல்லைண்ணே, அதையும் அவன் சொல்லி காட்டிட்டானே. இந்த விஷயத்த நான் ஆஃபீஸில் சொன்னேன்னா உன் வேலை போயிடும், லட்சுமிகிட்ட சொன்னா உன் லைஃபே போயிடும்னு. நான் பெருந்தன்மையாக எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறானே. அதனால நான் ஒரு முடிவெடுத்துட்டேனே. என்ன முடிவெடுத்த? அவன் என்ன சொல்றது, நானே எல்லாத்தையும் சொல்ல முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அடுத்தது லட்சுமிகிட்ட சொல்லணும்னே. இல்லப்பா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா உன் லவ் பிரேக்கப் ஆயிடாது. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. முடிவெடுத்துட்டேனே, இதனால என் லவ் பொழைக்கதோ சாவதோ தெரியலண்ணே. கண்டிப்பா நான் அவட்ட சொல்லியே தருவேண்ணே. நான் வேணா கார்த்திகிட்ட பேசட்டுமா? ஒன்றும் வேணாண்ணே, இது இப்படியே போனா சொல்ல வந்ததையும் நான் சொதப்பிடுவேண்ணே. அப்போ ஒரு பெக் அடிச்சுட்டு போ. மாமா எல்லாம் சேஸ் பண்ணுங்கடா. ஓகே, cheers. அண்ணா, சைட் டிஷ்லாம் சாப்பிட்ருங்கண்ணே, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வரேண்ணே. விஷ்ணு,